Hello guys, welcome to my channel. Today we are going to play Granny Chapter 2. அதில் வந்து டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ நம்மளால் முடியுதா இல்லையான்னு பார்க்கலாம் கைஸ். மேக் ஷோர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோவுக்கு அண்டு மறக்காமல் கமெண்ட் போடுங்க கைஸ். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னா நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ புது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணலாமா கைஸ். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம நார்மலில் தான் விளையாட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஹார்ட் மோடில் வச்சு விளையாட போகிறோம் கைஸ். ஸோ இப்போதைக்கு வாங்க பார்க்கலாம். ஸோ டே 1 ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே ஸோ இந்த டைம் வந்து நம்ம டோரை ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ டோருக்கான மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப் முடிச்சிட்டோம் கைஸ். ஸோ போன வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இந்த டைம் டோர் எஸ்கேப், அடுத்து போட் எஸ்கேப் பண்ணலாம் கைஸ். ஸோ லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், இந்த ட்ராப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அதெல்லாம் சவுண்ட் வரும். ஸோ மேலேருந்து 2 பேர் வருவாங்க. 2 பேர்லாம் சம்டைம்ஸ் ஒருத்தர் தான் வருவாங்க. ஏன்னா கிராண்ட் பாக்கு சம்டைம்ஸ் காது கேட்காது, கிராணி எல்லாம் டிஸ்போன் ஆகிருக்கும். ஸோ வாய்ப்புகள் இருக்குது கைஸ். ஸோ கிராண்ட் பா வந்துட்டாலே கிராணி வர்றதுக்கு சான்ஸ் அதிகம் தான், பார்க்கலாம். ஸோ கிராணி ஓகே கைஸ், கிராணி வந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம மேலே போகலாம். ஓகே கைஸ், லெட்ஸ் see what gonna have I. ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை. சூப்பர். ஆஹா சூப்பர் கைஸ். ஸோ இந்த மாதிரி லக்கை வச்சுக்கிட்டு நம்ம ஜெயிக்க போகிறோம், பார்க்கலாம். என்னையா இது ஒன்றுமே இல்லை கைஸ். ஏதோ திறந்தாலும் ஒன்றும் கிடைக்க முடியுது. வாட். ஸோ ஃபியூல் கிடச்சிருக்கு, ஆனால் தேவையில்லை. ஸோ நம்ம வந்து டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். என்ன கைஸ் இது எப்படி நடக்குது? ஸோ லெட்ஸ் கோ. ஸோ மூடிக்கலாமா இல்லை தொடர்ந்து வச்சுட்டு போகலாம். ஸோ அங்கே அவங்க வரத்துக்குள்ள நம்ம அந்த சைடு போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம் என்ன இருக்குன்ட்டு. ஸோ லெட்ஸ் கோ. ஸோ கிராணி வந்துருச்சு. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் திங். ஸோ அங்கே பார்த்துடலாம். ஸோ இங்கேருந்து வெண்ட் வழியே கீழே போகலாமா? ஸோ இது கொஞ்சம் ஈஸியான வழி. ஓகே கைஸ், லெட்ஸ் கோ. ஸோ கிராண்ட் பா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வழியை போய் பார்க்கலாம். கன்று கீழே இருக்கான்னு, அதாவது அந்த ஸ்டன் கன் கைஸ். ஸோ இருந்துச்சுன்னா நம்ம லக்கு. ஓகே கைஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு அவங்கள போட்டு தள்ளிடலாமா? டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க கைஸ் போகலாம். இந்த டைம் நம்ம கேட்க போகிறோம், யூ வாண்ட் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவுடா. ஸோ அந்த டைமும் அடி வாங்க தான் வருவாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், லெட்ஸ் see. ஸோ கிராண்ட் பாவும் காணும், கிராண்டியும் காணும். ஸோ மேலே போயிருக்கும் போது இந்த டோரை திறந்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் கைஸ் என்னென்னு இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓ கிராண்ட் பா சொன்னோன்னு வந்துட்டாரு. அதாவது நல்ல பிள்ளைக்காரங்க. ஓகே கைஸ், ஸோ கிராணி வந்துச்சு. சூப்பர் சூப்பர். ஸோ இதோட ரேஞ்ச் ரொம்ப அதிகமாக தான் கைஸ் ஸ்டன் கன்னோடது, பரவாயில்லையே. ஸோ கிராண்ட் பாக்கெட் வந்து சாவி மட்டும் எடுத்துக்கலாமா? சம்டைம்ஸ் வந்து சாவியே இல்லாமல் திறக்கும் கைஸ். ஸோ உங்களுக்கு நான் ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ பாமை வச்சு எப்படி கிராண்ட் பா அண்ட் அந்த ஸ்பைடரை போட்டு தள்ளணுன்ட்டு. ஸோ பாம் நம்மக்கிட்ட இருக்குது, பார்த்துலாம் வாங்க. ஸோ இந்த ட்ரிக்கு நீங்கள் வந்து பண்ணுறது உங்கள் இஷ்டம் தான் கைஸ். ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்ககிட்ட கன்று எதுவும் இல்லைன்னா அந்த டைமில் வந்து அந்த சைடு போகணுன்னா ஃபஸ்ட்டு இந்த ரிவியூ வச்சு அதை திறந்து விட்ருங்க. இருங்க சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்னென்ன பொருள் கிடச்சதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கன்று எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வேணாம் கைஸ், அப்படியே போகலாம். இல்லை எடுத்துக்கலாம், எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு. ஸோ கைஸ் நாட் ரிஸ்க் டேக்கிங். என்ன வளர்றேண்ணா, வி கான்ட் டேக் ரிஸ்க். ஸோ லெட்ஸ் கோ. ஓகே காய்ஸ், இந்த மூவ் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன், பார்த்துக்கோங்க. சுட்டுடலாமா சொல்லாமா, பாம்பு போடலாமா? இது என்ன மிருகம்னு கூட தெரியலப்பா. ஸோ காய்ஸ் இது என்ன ஹைப்ரிட்னு தெரில, பார்க்கலாம். ஸோ பாம்பு வச்சு எப்படி போடணுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சத்தம் போடக்கூடாது. ஸோ கன்னை வந்து நான் கீழே வச்சுட்டு போயிட்டா. ஸோ வாங்க கைஸ் அப்படியே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கன்னை இந்த சைடு போட்டுடலாமா? ஆமாம் கைஸ், இங்கே போட்டு கொஞ்சம் நம்ம. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு கிரைனேட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அதை வந்து அது ஸ்பைடருக்கு நேரம் தூக்கி வீசிடுங்க. அது அங்கே போக மட்டும். ஸோ இன்னொரு டைம் என்ன பண்ணுறோன்னா ஒரு கிரைனேட்டை இன்னொரு கையில் வச்சுக்கலாம். ஸோ அப்படியே நம்ம கீழே போயிடணும். ஸோ கைஸ் அவனை கொண்டா வந்து கிராண்ட் பார்க்க வந்து கோவம் வந்துடும். இங்கேருந்து நகரவே மாட்டாங்க. ஸோ அவங்க ஐஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. அவனை அந்த சந்துவை கொண்டா இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல கைஸ். ஸோ பாம்பு மேலே மட்டும் போட்டுருங்க. ஒரு இல்லை 2 கில் கிடச்சிடும் நம்மளுக்கு. பார்த்தாலே தெரிகிறதா? அவ்வளோதான் கைஸ். ஸோ 2 பேரும் இப்போ 1.30 செகண்ட்ஸ்க்கு என்ன இது கப்பிள்ஸ் மாதிரி படுத்துட்ருக்கானுங்க.
என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? யோ ஃபேமிலி ஷோயா இது காய்ஸ். சரியா இல்லை, நம்ம கொஞ்சம் தலை மேலே தூக்குவோம். நான் எதுவும் பார்க்கல, அது ஒரு விஷயம். ஸோ வாங்க இங்கே இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே காய்ஸ், நம்மளுக்கு தேவையான பேட்லாக் கிடச்சிருச்சு. ஸோ அது தேடுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ கிடச்சிருச்சு காய்ஸ், லெட்ஸ் கோ. ஸோ எக்ஸ்ட்ரா லாக்கெல்லாம் விழுந்துச்சுன்னா இப்படி நம்ம எக்ஸ்ட்ரா லாக்கும் போட்டு ட்ரை பண்ணணும் காய்ஸ் அப்புறமேல. வாங்க பார்த்துலாம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துலாமா? ஸோ நம்மகிட்ட சேஃப்டி இல்லாதனால ட்ராயர்ஸில் மட்டும் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஹெலிகாப்டர் வாங்கினியும் நமக்கு தேவையில்லை கைஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவைப்படுறதெல்லாம் ஒரு வீலு, அதுக்கப்புறம் கட்டிங் பிளேயரு, தென் டோர் ஹேண்டில் கைஸ். இந்த 3 திங்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது. இல்லை அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதுவும் வேணும், அது பேர் என்ன, க்ரோபர். ஸோ கைஸ் லெட்ஸ் கோ. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செக்யூரிட்டி ரூம் போய் திறக்க போகிறோம். ஸோ செக்யூரிட்டி ரூமில் நம்ம எதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துக்கலாம் என்ன இருக்குன்ட்டு. ஒன்றும் இல்லை கைஸ், சூப்பரில். ஆஹா சூப்பர். வணங்கிடும். ஸோ கைஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கே வந்து பார்த்துட்டோம். இன்னும் அது ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. லெட்ஸ் கோ. ஸோ மேலேயும் ஒன்றும் கிடைக்கலன்னா அவ்வளோதான் கைஸ். ஓகே ஐ ஹேட் அ க்ரோபர் நவ். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். எப்படியோ வெப்பன் கீயாக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். இல்லை கைஸ் போட் கீ சூப்பரில். ஓகே கைஸ் வாங்க ஃபஸ்ட்டு இதை வேறு நான் அடித்து திறக்கணும். ஸோ அதுக்கு வேறு நமக்கு இது லெட்ஸ் கோ. ஸோ இந்த வழியாக போகலான்னு நினைக்கிறேன். வாங்க கைஸ் பார்க்கலாம். சூப்பர். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? ஸோ ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் திங் ஹேப்பன்ஸ் இன் த வேர்ல்ட். லெட்ஸ் கோ கைஸ். ஸோ டே 2 ஸ்டார்ட் ஆக போகுது. வாங்க கைஸ் டே 2ல் எவ்வளோ ப்ரோக்ரஸ் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான பொருளெலாம் கண்டுபிடிக்கணும். ஸோ 3 பொருள் இன்னும் தேவைப்படுது. க்ரோபார் இருக்குது நம்மக்கிட்ட, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ வீலு, கட்டரு, அடுத்து டோர் ஹேண்டிலு. வாங்க பார்த்துலாம் கைஸ் நானா கிரானியன்ட். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பட்டன் அமுத்திட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து நிற்கலாம். ஸோ எப்போ நம்ம நிற்கிற இடத்துக்கே போய் நிற்போம். ஸோ என்ன இவங்க வர மாதிரி தெரியல இன்னும். ஓகே காய்ஸ் கிராண்ட்பா போயாச்சு. அடுத்து கிராணி. நார்மலி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கிறாங்க, அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது கைஸ். ஸோ கிராணி வரல அப்படின்னு நம்ம மேலே போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் கிராணி வராது கைஸ். ஸோ ஏதாவது ஸ்டக்கு எல்லாம் அங்கே ரீச் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கிராண்ட்பா தான் இப்போதைக்கு வந்திருக்காரு. சப்போஸ் நீங்கள் சவுண்ட் போட்டால் கிராண்ட்பா அவ்வளோ வரமாட்டாங்க, கிராணி மட்டும் கண்டிப்பாக வந்துடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ கிராணி இந்த சைடு கூட வர வாய்ப்பு இருக்குது கைஸ். சம்டைம்ஸ் கொஞ்சம் பார்த்தே போங்க. ஓகே காய்ஸ் நம்ம கன்று கிடச்சிருச்சு. ஸோ அதை போட்டதில் போகிறப்ப வாங்க எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வேர் ஆர் யூ கிராணி கிராண்ட்பா? யூ வாண்ட் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக் நவ்? இல்லை ஹைட் அண்ட் சீக் இல்லை, ஹண்டர் அண்ட் ப்ரே. ஸோ கிராண்ட்பா வந்துட்டாரு. ஸோ பட்டு சைட் ஷாட். ஓகே ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஓகே கைஸ் ஹெட் ஷாட் கொடுக்கல, இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ வேர் இஸ் த கிராணி? ஸோ ஐ டோன்ட் நோ வாட் எவர் இட் இஸ். லெட்ஸ் டூ இட் டுகெதர். ஓகே கைஸ் கிராணி இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அன்எக்ஸ்பெக்டடாக மேலேருந்து வருது. நான் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் திங்ஸ். வாங்க ஸோ கிச்சன் நம்ம முழுசு சல்லடை போட்டாச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ரோபர் இப்போதைக்கு தேவை நம்மளுக்கு. ஸோ க்ரோபரை வச்சு நம்ம இந்த இதை மட்டும் ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே யாராவது செக் பண்ணியாச்சுல? ஓகே வீல் கிடச்சிருச்சு. ஓகே சூப்பர். ஓகே காய்ஸ் இங்கே ஒன்றும் இல்லை, ஆனால் வீல் கிடச்சிருக்கு, அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து க்ரோபர் எடுத்துக்கிறேன். அங்கே என்ன கிடைக்குது மட்டும் பார்த்துக்கிறேன். நாங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு மூளை இருக்குது, இதில் மட்டும் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே சூப்பர். ஹெலிகாப்டருக்கே நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ போன்ற மேலே ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணியாச்சு கைஸ், அதான். ஸோ இங்கே வந்து நம்ம க்ரோபரை யூஸ் பண்ணி இங்கே என்ன கிடைக்குன்னு பார்க்கலாமா? சூப்பர் டேப். இப்போ கீழே தான் எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்தையும் தேடி செயின் கட்டர் கிடைக்கணுன்னா கண்டிப்பாக கீழே தான் கிடைக்கும், அண்டர் கிரவுண்டில். ஸோ நம்மளும் அடைச்சி வச்ச இடத்துல தான் கைஸ் இன்னொரு பெட்டியும் இருக்குது, அதை வந்து க்ரோபாரில் வந்து திறக்க முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம
கதவுக்கும் க்ரோபர் வேணும் கைஸ். ஏன்னா அது பிளாங்க்ஸில் அதை அடைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து எடுக்கிறதுக்கு க்ரோபர் கண்டிப்பாக தேவை. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ திறந்து பார்த்தா சேஃப் கீ சூப்பர். ஸோ சேஃப் கீயில் என்ன கிடைக்கும் தான் யோசிக்கிறேன். சேஃப் கீயில் நம்மளுக்கு ஒரு கட்டர் கிடைக்குன்னு ஐ டோன்ட் திங்க் ஹேப்பன்ஸ். லெட்ஸ் see. ஸோ கைஸ் நான் சவுண்ட் போட்டிருக்கேன், வரவங்களாம் இல்லையா? ஸோ சம்டைம்ஸ் இப்படி நடக்கிறது சகஜம்தான். ஸோ வாங்க பார்த்துக்கலாம். ஸோ கிராணி கிராண்ட்பா வேர் ஆர் யூ? லெட்ஸ் கம் ஹியர், ஐ வில் நாட் ஹர்ட் யூ. ஸோ ஓகே கைஸ், கிராண்ட்பா ரொம்ப மெதுவாக நடந்து வர்றாரு, பார்க்கலாம். சோலி முடிச்சு ஏன்னா அதுக்குள்ள பார்த்துக்கலாம். ஸோ சவுண்ட் அந்த சைடு சவுண்டு போட்டால் மட்டும்தான் கொஞ்சம் லேட்டாக வரேன்னு நினைக்கிறேன் கைஸ். வாட் எவர் இட் இஸ், ஐ டோன்ட் கேர். ஸோ லெட்ஸ் கோ டு த அப்பர் ஸ்டைல் அண்ட் ஓப்பன் த சேஃப் கீ. ஐயோ இந்த கழட்ட போய் வேணாம். சூப்பர் கேஸ், கிராணி வேறு வராங்க. ஓகே கிராணி மேலே போயாச்சு, பிரச்சனையே இல்லை. ஸோ ஆமாம்ல கிராணி, இப்போ கிராணி கண்டிப்பாக வரும். ஸோ கிராணி கீழே கூப்பிட்டுக்கிறது பிரச்சனை, ஆனால் நம்ம மேலே போயிடலாம். ஸோ கிராணி வந்து சவுண்டுக்கெல்லாம் பயங்கரமாக ரியாக்ட் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு கண்ணை வச்சு உங்களுக்கு போட்டு தள்ளிடுறேன். ஸோ சவுண்டு வரதுக்கு நம்ம எதாவது பண்ணணுமே. ஓ வந்துருச்சு கிராணி. அந்த பொருளை கீழே போடுறதுல அந்த சவுண்ட்லேயே வந்துருச்சு கைஸ் கிராணி. ஸோ லெட்ஸ் கோ. ஸோ கிராண்ட்பா வந்துட்டார், சூப்பரான விஷயம் இல்லை? லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், வாட் ஷுட் வி டூ நவ்? லெட்ஸ் see. ஸோ வாட் we have now? We have safe key. So I will open the safe now. பார்க்கலாம் வாங்க. ஸோ கிராண்ட்பா கையிலே க்ரோபார் தானே இருக்குது. எதுக்கு 2 க்ரோபார் இருக்குது? ஏதோ ஒன்று கைஸ், கம்முன்னு கிராண்ட்பாவை போட்டு தள்ளி க்ரோபார் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த கேமில். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ அதாவது 3ல் வந்து நம்மளுக்கு ஷார்ட் கன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம எலக்ட்ரிசிட்டியை வந்து ஆஃப் பண்ணிடலாம் கைஸ். மேலே போய் இந்த ஒயரை மட்டும் கட் பண்ணணும். ஸோ கட்டிங் பிளேயர் எதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது, மேலே போய் அந்த நாஸ்பராட்டோ அடைச்சி வச்சுருக்கிற அந்த செயினை வந்து நம்மளால் கட் பண்ண முடியும் அதை வச்சு. லெட்ஸ் கோ. அதுக்கு நம்மளுக்கு கன்னும் தேவைப்படும் கைஸ். அதுக்கு தான் ஸ்டன் கன் இருக்கே. ஓகே, ஸோ எல்லா இடம் செக் பண்ணியாச்சு. இருந்தாலும் ஒரு ரீசெக் போடுக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீலை நம்ம எடுத்து சுற்றிட்டு வந்துடலாம் கீழே. ஸோ எலக்ட்ரிசிட்டி ஆஃப் ஆயிரும். கேட்டு மட்டும் திறந்து வச்சுன்னா அப்புறம் நமக்கு 2 பொருளில் தேவைப்படும் கைஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னதுன்னா நம்மளுக்கு ஒரு டோர் ஹேண்டில், ரஸ்டி டோர் ஹேண்டில் தான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னதுன்னா அது என்ன கைஸ், க்ரோபார் மட்டும் சின்ன பேட்லாக்கே நம்ம முதலே யூஸ் பண்ணியாச்சு. ஸோ பிரச்சனையே இல்லை கைஸ். ஸோ கிராணி போட்டு வெயிட் பண்ணலாம். ஸோ கிராணி வந்தாச்சு. ஸோ அதை மட்டும் மாட்டி வச்சுட்டு நான் போய்ட்றேன். ஸோ வேர் இஸ் கிராணி? கடுப்பாகுதுல்ல? இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது கைஸ், என்னை போட்டு தள்ளிடுச்சு கிராணி. ஸோ பார்க்கலாம். ஸோ டே 3 தான் நினைக்கிறது எனக்கு தெரியும். ஸோ கைஸ் டே 3 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க கைஸ் வெளியே போவோம். ஸோ இப்போ எந்திரிச்சாச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து க்ரோபாருக்கு கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ அதை வச்சு நம்ம இந்த டோரோட அந்த மரக்கட் பிளாங்க்ஸை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ வாங்க கைஸ் போகலாம். ஸோ இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் இங்கே தான் போட்டு போயிருக்கேன். ஸோ அது திரும்பிடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம இதை கையில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வச்சுக்கிட்டும் சுத்த முடியும் தான் நினைக்கிறேன் அந்த வீலை. ஸோ இதை வந்து நம்ம அந்த கதவுல இருக்கிற அந்த கேட்டு மாதிரி இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணும் கைஸ். ஸோ இன்னொருத்தையும் சவுண்டு போட்டுக்கலாம். கிராண்ட்பாவை கீழே அனுப்பிட்டு நம்ம அந்த கதவு திறந்து விட்டுலாம் கைஸ். ஸோ 2 பொருள் தான் தேவைன்னு நினைக்கிறப்போ. இதெல்லாம் 2 கூட இல்லை, 1 தான் கைஸ். டோர் ஹேண்டில் மட்டும்தான். கண்டிப்பாக அது நோஸ்பராட்டோ கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க லெட்ஸ் கோ. ஸோ எலக்ட்ரிசிட்டி ஆஃப் பண்ணியாச்சு. டோர் ஹேண்டில் மட்டும் தான் தேவை. இப்போ க்ரோபரை வச்சு நான் இதை திறந்துட்டு இருந்தோம். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். இப்போ நம்மளுக்கு தேவையானதெல்லாம் டோர் ஹேண்டில் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக அது மேலே தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ எல்லாம் போகலாம். ஸோ கட்டரை எங்கே வச்சோம் கைஸ்? இப்போ நம்ம போய் கட்டரை தான் தெரியணும். ஸோ கட்டரை வச்சு நம்ம அந்த செயினை கட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அங்கே கன்னும் வேணும். மேலே போகலாம் கைஸ். ஸோ கொஞ்சம் பார்த்து தான் விளையாடணும்னு நினைக்கிறதுல. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அதான் நான் சொன்னேன். ஸோ டே 3 முடிச்சு. இன்னும் 2 days தான் இருக்குது. 2 days எப்படி முடிக்க முடியும்னு பார்க்கலாம். லெட்ஸ் கோ கைஸ்.
ஸோ டே 4 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து டோர் ஹேண்டில் தான் வேணும். கண்டிப்பாக அந்த நோஸ் பராட்டர் தான் இருக்கும். நோஸ் பராட்டர் கிட்டேருந்து எடுக்கணுன்னா எனக்கு அது தேவைப்படுது ஒரு கன்று அண்ட் கட்டிங் பிளேயர். ஸோ நான் சப்போஸ் டோர் ஹேண்டில் எடுத்துட்டாலும் இவங்கள வந்து கொஞ்சம் அடிச்சுட்டு தான் நான் அடுத்து கீழே போவாங்க. ஏன்னா ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ இவங்க போட்டதும் வாய்ப்பு இருக்கு என்ன. ஸோ இன்னும் ஒரே ஒரு பொருள்லாம் நம்ம பார்த்து யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே சவுண்டு விட்டுக்கிறேன் கைஸ். ஸோ சவுண்டு போட்டுறேன். ஸோ அப்போ அவங்க 2 பேரும் கீழே வருவாங்க. அப்போது அந்த டைமை பார்த்து நம்ம மேலே போயிடலாம் கைஸ். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நான் எதுக்கு இந்த மாதிரி மூவ்ஸ் யூஸ் பண்ணுறேன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அந்த அதுவும் இல்லாமல் கிரானிக்கு ரொம்ப தனித்தனியாக இருக்க மாட்டாங்க, ஒன்றா போயிடுவாங்க. ஸோ இவங்களை பிரிக்கிறேன் எனக்கு இஷ்டம் இல்லை. அதுவும் இல்லாமல் தனியாக போனால் நம்மளை வேறு டேரெக்ஷன் வந்து எப்போ வந்து அடிப்பாங்கன்னு தெரியல. ஸோ இவங்க ஒன்றா இருக்கிறது தான் நமக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன் கைஸ். ஸோ லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், கன்று இப்போதைக்கு எனக்கு தேவைப்படுது. ஸோ மேலே போய் அதை ஆன் பண்ணிட்டு மட்டும் வந்துட்டா. ஸோ கட்டிங் பிளேயர் நான் கரெக்டாக எங்கே போட்டேன்? ஸோ கிரானியன் எங்கே அடிச்சதோ அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இருக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ ஃபஸ்ட்டு கிரானியை போட்டாச்சு. ஸோ கிராண்ட் பா வருது. இதில் என்ன பிரச்சனைனா கைஸ், இந்த கிரானி வந்து முன்னாடி விழுகுது. ஸோ புல்லட்டை வந்து அது வந்து பாடிக்கு இதுக்கு கவர் பண்ணிக்குது. ஸோ அதனால் அது வந்து எடுக்க முடியல. ஸோ அதுதான் எனக்கு ப்ராப்ளமே. பாருங்க கை வச்சு மறைச்சிட்ருக்கு. ஸோ என்ன தான் செத்தாலும் கிராண்ட் பாக்கு உதவி செய்வோன்னு பிடிவாதமாக இருக்குது. ஸோ இது ஒன்று. ஸோ கிராண்ட் பா எங்கே வருவாரா இல்லையா? இவங்க 2 பேர் பிளான் போட்டு செய்கிறாங்க கைஸ். அதான் எனக்கு டென்ஷன் ஆகுது. ஸோ லெட்ஸ் கோ, பார்க்கலாம். ஸோ காய்ஸ் லெட்ஸ் கோ. ஸோ இப்போ கட்டிங் பிளேயர் ஃபஸ்ட் நம்ம மேலே போட்டு வந்துடலாம். ஏன்னா அடிக்கடி நான் கீழே வர விரும்பல. இவனுக்கு 2 பேரை வேறு எங்கே வந்து எப்போ அடிக்கிறதுன்னு தெரியல. ஸோ கிராண்ட் பா வேறு இன்னும் உயிரோடு தான் இருக்கான். ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ கட்டிங் பிளேயர் நான் எங்கேயே ட்ராப் பண்ணிக்கிறேன். ஏன்னா கண்ணு தேவைப்படுது நம்ம. ஸோ கீழேருந்து கண்ணு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ கீழே போகிறதுல என்ன பயங்கரம் தான் கைஸ். கிராண்ட் பா வந்து நம்மளை எப்போ வேணால் அடிக்க முடியும், அதான் பார்க்கணும். ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் விளாட்ணுன்னு நினைக்கிறேன் இதில். ஸோ பார்க்கலாம். ஸோ கீழே போகலாம் கைஸ். எனக்கு கிராண்ட் பாவோட சவுண்டு கேட்கல. ஸோ லெட்ஸ் கோ. ஸோ ஓகே காய்ஸ், நம்மளுக்கு தேவை கன்று இங்கே விட்டோம். இங்கே இருக்குது. ஸோ கிராண்ட் பா எங்கே இருக்கான்னு தான் தெரில. இந்த மாதிரி வராமல் இருக்க போது தான் கைஸ் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். ஸோ எங்கே இருக்கான்னு தெரிஞ்சால் கூட அவ்வளோவா இது ஆகாது. ஸோ எங்கே இருக்கான்னு தெரியாமலேயே வந்து அடிச்சிருவான்னு தான் ஒரு பயம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ நம்ம டோர் ஹேண்டில் வந்து கண்டிப்பாக இங்கே தான் இருக்கும்னு எனக்கு தெரியும், பார்க்கலாம். ஸோ காய்ஸ் லெட்ஸ் கோ. ஸோ டோர் ஹேண்டில், அதாவது நம்ம இப்போ செயின் கட்டரை வச்சு இப்போ நான் அந்த செயினை கட் பண்ணிக்கிறேன். ஸோ நோஸ் பராட்டை வெளியே வந்தாச்சு. ஸோ டோர் ஹேண்டில் கிடச்சிருச்சா நமக்கு. ஸோ லெட்ஸ் கோ காய்ஸ். ஸோ செயின் கட்டர் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. அப்புறம் ஸோ புல்லட்டை மட்டும் லோட் பண்ணிக்கிட்டு நம்ம கீழே போய் பார்ப்போம் கிராண்ட் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ எப்படியே நான் இந்த டோர் ஹேண்டில் எடுத்தாலும் அவங்க வந்து என்னை போட வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் கீழே போய் அவங்கள போட்டு தள்ளிட்டு வரேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் கைஸ். ஸோ முதல்ல வந்து கிராண்ட் பாவை மட்டும் போட்டு வந்துடலாம். ஸோ ரஸ்டி ஹேண்டிலை மட்டும் கொண்டு வரணுன்னா ஃபஸ்ட்டு கிராண்ட் பாவை போட்டுடலாம் கைஸ். ஏன்னா கீழே நம்ம கொண்டு வரப்போது அவங்க போட்டு தள்ளிட்டாங்கன்னா நம்மளுக்கு டே ஒர்க் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ டே 4 இருக்கோன்னா ஒரே ஒரு ஹெல்த் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். ஸோ கிராண்ட் பா மட்டும் தான் கிடைக்க மாட்டேங்குது, கிராணி மட்டும் தான் மிஸ் வருது. ஸோ கிராண்ட் பாக்கு சம்டைம்ஸ் காது கேட்காது, சவுண்ட் சொல்லணும். நீங்களே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சவுண்டை போட்டால் கிராணி மட்டும் தான் வரும். ஸோ லெட்ஸ் கோ. ஓகே காய்ஸ், ஸோ கீழே போய் பார்க்கலாம். ஸோ ஓகே. ஸோ கிராண்ட் பா இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை. ஸோ கீழே போய் அப்படின்னா பேஸ்மெண்ட்டில் இருப்பானோ. ஸோ கீழே போய் பார்க்கலாமா கைஸ்? இல்லை கைஸ், இப்போ கிராணியை போட்டு தள்ளிட்டு ஓகே தான். ஆனால் கிராண்ட் பா வந்துட்டான்னா பிரச்சனையாக இருக்கும், அதான் யோசிக்கிறேன். ஸோ ஒரே ஒரு பொருளே இருக்குது, அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும், எப்படி போகணுன்னு தெரியும். ஆனால் இப்போ பிரச்சனை என்னென்னா கிராண்ட் பா வர மாட்டேங்கிறான். ஸோ தட்ஸ் த ப்ராப்ளம் இன் ஹியர். ஸோ we need to kill grandpa so we can go easily without any risk. So don't take any risk. So clear the path of your way, then you will go without any disturbance. So let's see what's gonna happen. Where's the grandpa? I want to kill them, granny and grandpa. Let's see. So guys, வாங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ கிராண்ட்பா எனக்கு தெரிஞ்சு கிராணி மட்டும் தான் வருவான்னு நினைக்கிறேன். கிராண்ட்பாவை காணும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க கைஸ், ஏன்னா ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ அது தள்ளி விட்டு பார்ப்போம் கிராணி வராரா கிராண்ட்பா வராதுன்ட்டு. ஏன்னா கிராணியோட ஸ்பான் டைமும் ஆயிடுச்சு.
ஓகே காய்ஸ், ஓகே கிராணி மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ கிராண்ட்பா எங்கே போனாரு? சவுண்டு கேட்டும் வர மாட்டேங்கிறான், சுற்றிட்டு இருக்கவும் மாட்டேங்கிறான். கண்டிப்பாக எங்கேயாவது இருக்கணும்ல. கிராண்ட்பாவோட டென்ஷன் ஆகுது கைஸ், என்ன பண்ணுறதுன்னு சொல்ல. நாங்கள் அண்டர் கிரவுண்டில் போய் பார்ப்போம் கிராண்ட்பா எங்கே இருக்கான்னுட்டு. போய் பார்க்கலாம் கைஸ். ஓகே, ஸோ கிராண்ட்பா எங்கேயும் இல்லை, மேலே போய். ஸோ ஒரே ஒரு பொருள் தான் டோர் ஹேண்டில், அது நான் எங்கே போய் மாற்றுறது? ஸோ இந்த கிராண்ட்பா மட்டும் முன்னாடி வந்தானே போதும் கைஸ், ஏன்னா டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம் கிராண்ட்பாவா நானான்ட்டு. ஸோ கிராண்ட்பா கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்கிறான், ஏன் டிஸ்போன் ஆகிட்டானா? அதுக்கும் வாய்ப்பு இல்லை கைஸ், ஏன்னா இது வந்துருச்சு. ஸோ போட்டு தள்ளுவோம், போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம், அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ டோர் ஹேண்டில் வருவோம். இப்போ லெட்ஸ் கோ கைஸ். Grandpa gave for about 1 minute. Whatever it is, we'll take the rusty handle. So and then I will leave the house. Let's see. So guys, ஸ்னோஸ்வரட்டோட பாடியும் மறைஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸோ ஹேண்டில் எடுத்தாச்சுன்னு இப்போதைக்கு நம்ம போகலாம். ஸோ இந்த பாத்தில் போகிறத நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா அங்கேயே ஒழுங்குதாக போகிறோம், இங்கேயே ஒழுங்குதாக போகிறோம். அதுக்கு நம்ம இந்த வழியிலே போகலாம். ரிஸ்கோ. ஸோ நான் ரிஸ்க் எடுக்க வரும்ல, எப்படியும் கிராணி கீழே ஸ்பானாக இருக்கும், அதனால் நான் இந்த சைடு இருந்து போகிறேன். ஸோ இங்கேருந்து அந்த எக்ஸிட் டோர் வந்து பக்கம் தான் கைஸ். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சோலி முடிச்சு பண்ணலாம். டேக் கேர் ஆஃப் எவ்ரிபடி அண்ட் பாய் பாய். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் அண்ட் லைக் பண்ணிடுங்க. ஸோ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. மேக் ஷூர்